எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆடிட்டர் ராஜன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? முதற்கண் எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம ஆஸ்பர் அகாடமில சிஏ, சிஎம்ஏ கோர்சஸ்க்கு நம்ம கோச்சிங் பண்றோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னும் ஸ்டூடெண்டோட நிறைய கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூடியூப் பிளாட்ஃபார்ம் வழியாக இன்னும் கொஞ்சம் நம்ம கம்யூனிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு முயற்சியாக நாங்கள் என்ன பண்றோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் Q&A மாதிரி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, எங்கேயும் ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, பட் ஜஸ்ட் வி ஹவ் ஸ்டார்டட். கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கேள்விகளை கேட்கலாம். அதுக்கு தகுந்தப்போ நாங்கள் வந்து டைம் கிடைக்கிறப்ப வி வில் பி ஆன்சரிங் தோஸ் கொஸ்டின்ஸ். இதுதான் எங்களோட ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அக்ராஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். நீங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா, ஜெனரிக் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். சார் எனக்கு கான்செப்ட் புரியல இப்படி கேட்கலாம். இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்கா, சார் இந்த கொஸ்டின்ல நவம்பர் 2020 எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இந்த அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு புரியல, அப்படி கூட நீங்க கேள்வி கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு வேற என்னென்ன தேவை நீங்க நினைக்கிறீங்களோ, சார் இந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, இந்த ஒரு சாப்டர் குவிக் ரிவிஷன் பண்ணி தரீங்களா, அது எப்படி வேணா இருக்கலாம். அது வந்து ஸ்டூடெண்டோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து எங்ககிட்ட கேட்டாங்கன்னா எங்களால் கூடியமானவர்களை யூ ட்ரை டு சப்போர்ட். ஸோ இதுதான் எங்களோட ஒரு சின்ன பிளான். அப்போ அதை வந்து சரி இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்றது பசங்கிட்ட பேசுறப்ப பவதாரணி அப்படின்றது நம்மளோட ஸ்டூடெண்ட் சிஏ ஃபவுண்டேஷன் பண்றாங்க. நம்ம கிட்ட பாண்டிச்சேரியிலேருந்து ஆன்லைன்ல வந்து நம்மளோட படிக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு நீங்க முதல்ல பிஆர்எஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்து பேசுங்க சார். ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த கேள்வி கொஞ்சம் ட்ரிக்கி கேள்வியா இருக்கு, இது நீங்க போடுங்க, போட்டு காட்டுங்க அப்படின்னா தாராளமா போடலாம். பட் அதுக்கு முன்னாடி வாட் வி ஆல் தாட், சரி பிஆர்எஸ்ல வந்து எப்படி போடணும், பிஆர்எஸ் ரொம்ப எளிமையான சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கு பிஆர்எஸ். ஸோ இந்த வீடியோல பார்ட் 1 ஆஃப் த வீடியோல பிஆர்எஸ்ல எளிமையா எப்படி போடுறது, பிஆர்எஸ் ரொம்ப சிம்பிள் ட்ரிக், அதுக்கு அதை நான் சொல்லி தரேன். ஃபாலோயிங் இட். அவங்க கேட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருக்கும், ட்ரிக்கி ப்ராப்ளமா இருக்கும், அதையும் நான் வந்து உங்களுக்கு போட்டுக்கிறேன். அது அடுத்த வீடியோல வரும். பட் இந்த வீடியோல நம்ம வந்து பிஆர்எஸோட ஃபண்டமெண்டல் பேசிக் அப்ரோச், இதை நான் வந்து சிம்பிளா ஒரு ட்ரிக் இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை வச்சு நீங்க வீட்டுல போட்டு பாருங்க, உங்களுக்கே பெரிய பெரிய பிளஸ்ஸா இருக்கும், பெரிய ஐ ஓப்பனரா கூட இருக்கலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நான் கத்துட்ட ஒரு சில ஈஸி மெத்தட்ஸ் அவங்களுக்கு நான் ஷேர். சரி, பிஆர்எஸ்னா என்னது? பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சிம்பிளா சொன்னா, நம்மளோட கேஷ் புக்ல இருக்கிற பேங்க் காலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸ் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுதான் அது பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். நம்ம பேங்க்ல போய் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையோ ஒரு பாஸ்புக்கையோ எடுத்து வந்துட்டோம்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட் போட வேண்டியது. இப்போ இதுல எங்க கன்ஃபியூஷன் நிறைய வருதுன்னா, நிறைய யூ மே ஸ்டார்ட் ஃப்ரம் கேஷ் புக் ஆர் யூ மே ஸ்டார்ட் ஃப்ரம் பாஸ்புக். பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா, தப்பு இல்லை. ஆனா எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது நீங்க ஆக்சுவலா +1 டெக்ஸ்ட் புக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் ஆடு, இதெல்லாம் சப்ட்ராக்ட். அந்த மாதிரி எல்லாம் போடவே முடியாது. ஏன்னா அது எவ்வளவுதான் ஞாபகம் வச்சுப்பீங்க, தட் இஸ் நாட் த வே. அண்ட் நிறைய பேருக்கு +1 நான் பார்த்துருக்கேன், பிஆர்எஸ் சாய்ஸுக்கு போயிருக்கீங்க. இது கொரோனா பேட்ச்னால நிறைய பேருக்கு அது சரியாவே படிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோல அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுத்துட்றேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் we will try to follow that up. ஸோ நம்ம வந்து பிஆர்எஸ் என்ன பண்றோம், we can start either from the cash book or from the passbook. ஸோ பேலன்ஸ் as per cash book ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர் பேலன்ஸ் as per passbook ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரி, எப்பெல்லாம் ஆட் பண்ணணும், எப்பெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும், இதுதான் முதல் கேள்வி. இதுக்கு என்ன ட்ரிக்? சரி, ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நம்மகிட்ட ஒரு we are starting from cash book வச்சுக்கோ. பேலன்ஸ் as per cash book 10,000 ஃபேவரபிள் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவர் டிராஃப்டோ அன்ஃபேவரபிளோ அப்படி பார்த்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் as per cash book 10,000 அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் என்ன சொல்றோம், செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இன்டு தி பேங்க். அதாவது உங்களுக்கு செக் வந்திருக்கு, இதை போய் நீங்க பேங்க்ல போட்டீங்க, ஆனா பேங்க்காரர் வந்து அதுக்கு இன்னும் கிரெடிட் கொடுக்கல. ரீசன்ஸ் could be plenty. நீ 31 மார்ச் போய் டெபாசிட் பண்ணிச்சுக்கோ, அது அவுட் ஸ்டேஷன் செக்கா இருந்ததுன்னா ப்ராப்ளி நெக்ஸ்ட் டே தான் அது கிரெடிட் ஆகும்.
ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்ல தான் கிரெடிட் ஆகும் பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? பட் நம்ம பிஆர்எஸ் போறது 31st அன்னைக்கு தான் போகும். இப்போ 31st அன்னைக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் கரெக்டா? அந்த டிஃபரன்ஸ் எப்படி நான் ரெக்கன்சைல் பண்ண போறேன்? அப்ப செக் வந்த உடனே நீ டெபாசிட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கேஷ் புக்ல அதை என்டர் பண்ணுவோம். கேஷ் புக்னா கேஷ் புக்ல பேங்க் காலத்தை பத்தி நான் இருக்கணும். அதை நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம். என்ட்ரி பண்றப்ப என்ன பண்ணுவோம்? நமக்கு ரிசீட்டா பேமெண்டா இது முதல்ல ஜட்ஜ் பண்ணுவோம். நமக்கு செக் வருது, அந்த செக்கை நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றோம். இது ரிசீட்டா பேமெண்ட்? இந்த தெளிவு ஃபர்ஸ்ட். இது ரிசீட். அப்ப ரிசீட்னா என்னோட பேலன்ஸ் ஏறுமா இறங்குமா? இது ரெண்டு தெளிவு இருக்கும். இது ரிசீட் தான். ரிசீட்னா பேலன்ஸ் ஏறும், பேமெண்டா இருந்தா பேலன்ஸ் குறையும். இது ஃபண்டமெண்டலா புரிஞ்சுக்கும். அப்ப எனக்கு ஒரு செக் வருது, இந்த செக்கை நான் பேங்க்ல போறேன், இது ரிசீட். அப்ப எனக்கு என்னோட பேலன்ஸ் ஏறும். நான் உடனே என்ட்ரி போட்டுருவேன். என்ட்ரி போட்டா என்ன ஆகுது? என்னோட கேஷ் பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அப்ப ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க, ஒரு கேஷ் புக்கு ஒரு பாஸ் புக்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்த செக்கை நான் டெபாசிட் பண்ணிட்டேன்னா அப்படியே என்னோட கேஷ் புக் பேலன்ஸ் மேல போயிடும். ஆனா இந்த செக் பேங்க்ல போயிருக்கு, அந்த பேங்க்காரன் இன்னும் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுக்கல, அப்ப பாஸ்புக் கம்மியா தான் இருக்கு. இப்ப எப்படி சார் இதை சரி பண்றது, சமன் செய்யறது, ரிகன்சைல் பண்றதுன்னா இது ஆட் பண்ணுமா லெஸ் பண்ணுமா அப்படி வருது இல்லையா? ரொம்ப ஃபண்டமெண்டல், ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் யுவர் ஸ்டார்ட் பாயிண்ட்? நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? பேலன்ஸ் as per கேஷ் புக் 10,000 சொன்னீங்க இல்லையா? ரைட்டா? அந்த கேஷ் புக்கை குறைச்சிருங்க. நீங்க எதுல ஸ்டார்ட் பண்றீங்களோ அதை தான் நீங்க ஆட் லெஸ் பண்ணணும். இப்போ நீங்க பேலன்ஸ் as per கேஷ் புக் 10,000 ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ல என்னாச்சு? செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் பை தி பேங்க்னா உங்க கேஷ் புக் பேலன்ஸ் ஜாஸ்தி இருக்கு, பாஸ்புக் பேலன்ஸ் கம்மியா இருக்கு. இது எப்படி சரி பண்றது? கேஷ் புக்கை கீழே கொண்டு வந்துருங்க. கேஷ் புக்கை தான் நீங்க ஆல்டர் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ லெஸ் ஆன்சர். சரி, இது ஒரு ஆப்போசிட் இன்னொன்னு வச்சுக்கலாம். செக்ஸ் இஷ்யூடு ஃபார் பேமெண்ட்ஸ், செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். நீங்க யாருக்கும் செக் கொடுத்துருக்கீங்க, ஆனா அவன் வந்து செக் பேங்க்ல போய் இந்த செக்கை பிரசன்ட் பண்ணவே இல்லை. இப்ப நீங்க செக் இஷ்யூடுன்னா ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்துருப்பீங்க. இப்ப செக் இஷ்யூடுனாலே பேமெண்ட். பேமெண்ட்னா என்ன ஆக போகுது? என்னோட பேலன்ஸ் நம்மளோட பேலன்ஸ் குறைய போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப பேலன்ஸ் குறைய போகுதுன்னா என்ன ஆகும்? நம்மளோட பேலன்ஸ் கம்மியாகும். ஸோ இது கேஷ் புக்கு, இது பாஸ்புக்கு. நம்ம செக் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னா நம்ம பேலன்ஸ் குறைஞ்சிடும். இப்ப பாஸ்புக் ஜாஸ்தியா இருக்கு, கேஷ் புக் கம்மியா இருக்கு. இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா, ஆட் பண்ணுமா லெஸ் பண்ணுமா அப்படின்னு பாருங்க. நல்லா கவனிங்க, என்ன பண்ணியிருக்கோம்? செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். இப்ப செக் இஷ்யூ பண்றப்ப என்னாச்சு? நம்ம பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு, கேஷ் புக் கம்மியாயிடுச்சு, பாஸ்புக் ஜாஸ்தி இருக்கு. அப்ப என்ன பண்றது? வாட் இஸ் யுவர் ஸ்டார்ட் பாயிண்ட்? நீங்க கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, வாட் இஸ் யுவர் ஸ்டார்ட் பாயிண்ட்? கேஷ் புக். அப்ப கேஷ் புக் ஆல்டர் பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். பேங்க் gave or bank credited ₹100 to your account. பேங்க் இருக்கு இல்லையா, உங்க அக்கௌண்ட்ல ₹100 இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை தி பேங்க். அப்ப என்ன ஆகும்? உங்க பாஸ்புக் மேல போயிடும். இது கேஷ் புக், இது பாஸ்புக். உங்க பாஸ்புக் மேல போயிடும். கரெக்டா? பாஸ்புக் மேல போயிடுச்சு, ஆனா கேஷ் புக் கம்மியா தான் இருக்கு. ஏன் கம்மியா இருக்கு? உங்களுக்கு தெரியாதுல்ல பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது. அப்ப என்ன பண்ணணும்? இது ஆட் பண்ணுமா லெஸ் பண்ணுமா? வாட் இஸ் யுவர் ஸ்டார்ட் பாயிண்ட்? அகைன் அதே கேள்விதான். வாட் இஸ் யுவர் ஸ்டார்ட் பாயிண்ட்? கேஷ் புக். அப்போ கேஷ் புக் ஆட். நாலாவது எக்ஸாம்பிள் தரேன். பேங்க் சார்ஜஸ் ₹50. நீங்க செக் புக் வாங்கிருப்பீங்க பேங்க்ல. அவன் செக் புக் கொடுத்துட்டு ₹50 உங்க அக்கௌண்ட் குடிச்சிருக்கும், டெபிட் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்ல. அப்ப என்ன ஆகும்? உங்க பாஸ்புக் கம்மி ஆயிடும், கேஷ் புக் ஜாஸ்தி ஆகும். இப்ப எப்படி சார் சமன் செய்யறது? வாட் இஸ் யுவர் ஸ்டார்ட் பாயிண்ட்? கேஷ் புக் தான் இல்லையா? அப்ப கேஷ் புக் கம்மி பண்ணிட்டேன். புரியுதா? இதேதான் எல்லாத்துக்கும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே பேலன்ஸ் as per கேஷ் புக்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஒருவேளை நம்ம பேலன்ஸ் as per பாஸ்புக்னு ஸ்டார்ட் பண்ணிருந்தோம்னா நீ எதெல்லாம் இப்ப ஆட் பண்ணியோ அதெல்லாம் உல்டாவா லெஸ் ஆகும், சப்ட்ராக்ட் லெஸ் ஆகும். எதெல்லாம் நீ லெஸ் பண்ணியோ அதெல்லாம் ஆட் ஆகும். புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அபான் வேர் யூ ஸ்டார்ட். when you start with கேஷ் புக் இப்ப பார்த்தோம். அப்படியே நீங்க பாஸ்புக்ல ஆரம்பிச்சீங்கன்னா எதெல்லாம் ஆடோ அதெல்லாம் லெஸ், எதெல்லாம் லெஸ்ஸோ ஆடா வந்திருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி சார், இது ஓகே. ஒருவேளை சம்டைம்ஸ் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் வந்துருச்சு, அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் வந்துருச்சு. என்ன சார் செய்யுது? சிம்பிள். பேலன்ஸ் as per கேஷ் புக் -10,000 போட்டு. ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் தானே, அன்ஃபேவரபிள் தானே, மைனஸ் போட்டுருங்க. மைனஸ் போட்டீங்கன்னா இந்த ஆட் திஸ் கான்செப்ட் will not change. அதுக்கப்புறம் நீங்க ஆர்டினரி எப்படி
பண்றீங்களோ அந்த மாதிரி பண்ணிடலாம். நீங்க மைனஸ் போடாம பண்ணீங்கன்னா ரொம்ப சிக்கலா இருக்கும். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் வந்து நெகட்டிவ் போட்டுருங்க. நெகட்டிவ் சிம்பிள போட்டீங்கன்னா இந்த ஆட் அண்ட் லெஸ் கான்செப்ட் வில் நாட் சேஞ்ச். எப்படி எப்படி இந்த சம்முக்கு போட்டோமோ அதே மாதிரி அதுக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஸோ இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணிட்டு சின்ன சின்ன சம்மா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப டெக்னிக்கா இருக்கும். அதுல உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நீங்க அப்படியே நீங்களே ஜென்ரேட் பண்ணிடலாம். இது ஆட், இது சப்ட்ராக்ட், இது லெஸ் நீங்களே பண்ணிடலாம். எப்படி காம்ப்ளிகேட்டடா கொடுத்தாலும் லாஜிக் இவ்வளவுதான். புரியுதா? ரெசீட்னா என் பேலன்ஸ் ஏற போகுது, பேமெண்ட்னா என் பேலன்ஸ் குறையுது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எதுல ஸ்டார்ட் பண்றீங்க? எதை சார் ஆட் பண்ண லெஸ் பண்ணா எங்கே ஸ்டார்ட் பண்றீங்க? ஆர் யூ ஸ்டார்டிங் வித் கேஷ் புக் ஆர் ஆர் யூ ஸ்டார்டிங் வித் பாஸ்? எதுல ஸ்டார்ட் பண்றீங்களோ அதை மட்டும் நீங்க ஆல்டர் பண்ணா போதும், அட்ஜஸ்ட் பண்ணா போதும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதே நீங்க வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் போட்டீங்கன்னா ஒரு ஓடி பேலன்ஸ் போட்டீங்கன்னா யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் பெட்டர் டு ஸ்டார்ட் வித் நெகட்டிவ் சைன் போட்டுருங்க. நெகட்டிவ் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட் அண்ட் லெஸ் இஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள். இப்போ அதே கான்செப்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ இது பார்ட் 1 ஆஃப் வீடியோ. இது ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு புரிஞ்சுக்க அப்புறம் பார்ட் 2 வீடியோ வாங்க. அதுல வந்து ஒரு பெரிய சம் நான் வந்து இதே ட்ரிக்கை வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம், எக்ஸாம் ப்ராப்ளம் நான் போட்டு காட்டுறேன். அதுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்துடும். பட் அந்த சம் வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன 4 சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ கேன் அப்ரிஷியேட் த பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. சரியா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஃபுல்லா பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம். மொத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ இன்வைட் them to post questions in our channel so that we can give answers to them as well. சரியா? ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.